ரீசெண்டா இந்தியா கவர்மெண்ட் ஆன்லைன் கேமிங் பில் 2025 மசோதாவை நிறைவேற்றினாங்க. இதனாலேயே ட்ரீம் லோன் மாதிரி ஃபேண்டசி கேம்ஸை நிரந்தரமா பேன் பண்ணாங்க. ட்ரீம் லோன் பேன் பண்ணதுக்கு பிறகு அதை பத்தின பல தகவல்கள் வந்துட்டு இருக்கு. சமீபத்தில் கூட இந்த மசோதாவை எதிர்த்து தமிழ்நாடு மற்றும் கர்நாடக அரசு கேஸ் ஃபைல் பண்ண போறாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வந்தது. உண்மையிலேயே தமிழ்நாடு மற்றும் கர்நாடக அரசு ஆன்லைன் கேமிங் பில்லை எதிர்த்து கேஸ் ஃபைல் பண்ணுவாங்களா? ட்ரீம் லெவன் திரும்ப வருமா? எதனால இப்படி ஒரு நியூஸ் ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். முதல்ல எதனால இப்படி ஒரு நியூஸ் வந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத பத்தி பார்ப்போம். ரீசெண்டா தமிழ்நாடோட ஐடி மினிஸ்டர் மிஸ்டர் பழனிவேல் தியாகராஜன் எக்ஸ் தளத்துல ஒரு பதிவை போட்டிருந்தாரு. அதுல அமித் ஆனந்த் திவாரி எழுதின ஒரு ஆர்டிக்கிளை மென்ஷன் பண்ணியிருந்தாரு. ஆனந்த் திவாரி யாருன்னு பார்த்தா சுப்ரீம் கோர்ட்டோட சீனியர் அட்வொகேட் மற்றும் அடிஷனல் ஜெனரல் அட்வொகேட்டாகவும் இருக்காரு தமிழ்நாடு அரசுக்கு. 2023ல தமிழ்நாடு அரசு சூதாட்டத்துக்கு தடை விதிச்சு சட்டம் ஏற்றிருந்தாங்க. அதை எதிர்த்து வழக்கு தொடரப்பட்டது. அப்போ தமிழ்நாடு அரசு தரப்புல கூடுதல் தலைமை வழக்கறிஞரா ஆஜராகி தடை சட்டத்தை ஆதரிச்சு வாதிட்டு இருந்தாரு அமித் ஆனந்த் திவாரி. திவாரி எழுதியிருக்கிற ஆர்டிக்கிள்ல 2023ல ஆன்லைன் சூதாட்ட விளையாட்டுகளை தடை செய்ய தமிழக அரசுக்கு, அதாவது மாநில அரசுக்கு அனைத்து அதிகாரம் இருக்கு அப்படிங்கிறத தமிழக அரசு சார்பில் ஆஜரான தலைமை வழக்கறிஞர் குறிப்பிட்டிருந்தாரு. ஸோ இங்க மாநில அரசுகளோட அனுமதி இல்லாம இந்திய அரசு சூதாட்ட தடை சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. இது மாநில அரசுகளோட உரிமையை பறிக்கிற மசோதான்னு குறிப்பிட்டிருந்தாரு ஆனந்த் திவாரி. இந்த ஆர்டிக்கிளை மென்ஷன் பண்ணி இந்திய அரசு நிறைவேற்றின ஆன்லைன் கேமிங் பில் கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிரானது அப்படின்னு பதிவு பண்ணியிருந்தாரு மிஸ்டர் பழனிவேல் தியாகராஜன். இந்த பதிவை பார்த்து தான் நிறைய பேர் தமிழ்நாடு மற்றும் கர்நாடக அரசு ஆன்லைன் கேமிங் பில் 2025 மசோதாவை எதிர்த்து கேஸ் ஃபைல் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்றாங்க. உண்மையிலேயே தமிழ்நாடு அரசு இந்த மசோதாவை எதிர்த்து கேஸ் ஃபைல் பண்ணுவாங்களா? வாய்ப்பு இருக்கா? 99% வாய்ப்பு இல்லை, பட் 1% வாய்ப்பு இருக்கு. முதல்ல எதனால வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறத பார்ப்போம். ஆல்ரெடி தமிழ்நாடு கவர்மெண்ட் இந்த ஆன்லைன் கேம்ஸை தடை செய்யறதுக்காக சட்டம் நிறைவேற்றினாங்க. பட் அதை எதிர்த்து ட்ரீம் லெவன் வழக்கு தொடர்ந்தாங்க. ஃபைனலி கொஞ்சம் ரெகுலேஷன்ஸ் பண்ணி, அதாவது நைட் டைம்ல ட்ரீம் லெவன் விளையாட முடியாது, தமிழ்நாட்டில் டே டைம் மட்டும்தான் விளையாட முடியும். இந்த மாதிரி ரெகுலேஷன்ஸோட மறுபடியும் ட்ரீம் லெவன் உள்ள வந்தது. நிரந்தரமா தடை செய்ய முடியல. ஆனா தமிழ்நாடு கவர்மெண்ட் இந்த ஆன்லைன் கேம்ஸுக்கு எதிரான மனநிலையில இருக்காங்க. ஸோ மறுபடியும் இதை கொண்டு வர ட்ரை பண்ண மாட்டாங்க. அதுலேயும் ட்ரீம் லோனோட ஓனர் ஹர்ஷ் ஜெயின் ரீசெண்டா இன்டர்வியூல ஆன்லைன் கேமிங் பில்லை எதிர்த்து எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டோம்னு தெளிவா சொல்லியிருக்காரு. அதையும் மீறி இந்திய அரசை எதிர்த்து 1-2 ஸ்டேட்ஸ்ல மட்டும் ட்ரீம் லோனை எடுத்துட்டு வர்றது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஸோ ட்ரீம் லோனும் அதை பண்ண மாட்டாங்க, தமிழ்நாடு அரசும் அதை ட்ரை பண்ண மாட்டாங்க. அடுத்ததா 1% வாய்ப்பு இருக்கிறத பத்தி பார்க்கலாம். மாநில அரசுகளோட அனுமதி இல்லாம இந்திய அரசு நிறைவேற்றின மசோதா. இந்த மசோதாவை மாநில அரசுகள் எதிர்க்காம இருந்தா, இதையே காரணம் காட்டி மாநில அரசுகளோட கண்ட்ரோல்ல இருக்கிற எல்லா துறைகளுக்கும் இந்திய அரசால மசோதா நிறைவேற்றி கண்ட்ரோல் பண்ண முடியும். மாநில அரசுக்கு பவர் இல்லாம போகும். அந்த ஒரே காரணத்தால எதிர்க்க வாய்ப்பு இருக்கு, பட் கேஸ் ஃபைல் பண்ண வாய்ப்பு கம்மி. அடுத்ததா கேரளால லாட்டரி சீட்டு நடைமுறையில இருக்கிற மாதிரி ஏதாவது ஒரு ஸ்டேட் ட்ரீம் லோன் மாதிரி நிறுவனத்துக்கு அனுமதி கொடுத்து அந்த ஸ்டேட்ல மட்டும் விளையாடலாம். பட் தமிழ்நாட்டில் அதுக்கான வாய்ப்பு கம்மி. கேரளா மாதிரி ஸ்டேட்ஸ் எதுவும் ட்ரை பண்ணலாம். அடுத்ததா ஏதாவது ஒரு ரூபத்தில் திரும்பவும் ட்ரீம் லோன் மாதிரி அப்ளிகேஷன் உள்ள வரலாம். ஃபேண்டசி கேம்ஸை ஸ்கில்டு பேஸ்டு கேம்ஸ்ன்னு எப்படி நம்ப வச்சாங்களோ அதே மாதிரி ஏதாவது பண்ணி உள்ள வருவாங்க. பட் கன்ஃபார்ம் இல்லை, இது ஃபியூச்சரில் எதுவும் நடக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோ லைக் பண்ணுங்க. மேலும் இதே மாதிரி வீடியோஸுக்கு மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மிக்க நன்றி.